ஓம் கணநாதா போற்றி, ஓம் விநாயகனே போற்றி, ஓம் சிவன் பார்வதி மகனே போற்றி, ஓம் முருகனுக்கு அண்ணனே போற்றி, ஓம் அம்மாய் அப்பனே வலம் வந்த விநாயகனே போற்றி, ஐந்து கரத்தானே ஆனைமுகத்தானே போற்றியே, சங்கடங்களை தீர்ப்பவனே போற்றியே, வினைகளை தீர்ப்பவனே போற்றியே, மோதகம் விருப்பமானவனே போற்றியே. இப்படிப்பட்ட விநாயகருக்கு தோப்பு கரணம் ஏன் போடுவது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பரபரப்பான பறந்து கொண்டு இருக்கும் இன்றைய உலகில் ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்போம். அப்போதுதான் நம் உடலை மனம் நலம் பெறும். தினமும் தரிசித்து தோப்பு கரணம் போடுவோம். நாளும் நன்மைகள் பல பெறுவோம். பல்லாண்டு காலமாக யோகாசனம் பற்றி அறியாமலேயே யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் அத்தனை நன்மைகளையும் அனுபவித்தவர்கள் நாம் முன்னோர்கள் காலமாக நமது வழிபாட்டு முறைகளுடன் வாழ்வியல் முறைகளையும் கலந்து தந்திருக்கிறார்கள். தோப்பு கரணம் என்னும் ஒற்றை பயிற்சியின் மூலமாக யோகாசனத்தில் அத்தனை நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம். இது மகிழ்ச்சியான உண்மையாகும். தோப்பு கரணம் என்பது தண்டனையா? கிடையாது. தோப்பு கரணம் பற்றி புராணம் சொல்வதையும் அதன் பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்வோம். கஜமுகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான். அவன்தான் பெற்ற வரத்தில் வலிமையான தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து வந்தான். தன்னை காணும் போதெல்லாம் தோப்பு கரணம் போட வேண்டும் என்று தொல்லை செய்து வந்தான். தேவர்களும் வேறு வழியின்றி அவன் சொல்வதையெல்லாம் செய்து வந்தனர். தங்களின் துயரம் தாங்காமல் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் பிரார்த்தனையில் மனம் கசிந்த விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து புறப்பட்டனர். விநாயகரையும் தோப்பு கரணம் போடுமாறு கஜமுகாசுரன் ஆணையிட்டான். மிகுந்த கோபம் அடைந்த விநாயகர் தன் தந்தத்தால் அவனை குத்தி கொன்றார். கஜமுகாசுரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள் விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு மரியாதை செய்தனர். அன்று முதலே விநாயகருக்கு தோப்பு கரணம் இடும் முறை உண்டானது. தோப்பு கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் பல பல பல. நமது முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்பு கரணத்தையும் வைத்திருந்தனர். தோப்பு கரணம் போடும்போது நமது காது மடல்களை பிடித்து கொள்கிறோம். காது மடல்களின் உடலில் எல்லா உறுப்புகளையும் இணைகின்ற புள்ளிகள் இருக்கின்றது. காது மடல்களை பிடித்து தோப்பு கரணம் போடும்போது உடலில் எல்லா உறுப்புகளும் செயல்பாடுகளுக்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது. உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசை இயக்க ஆரம்பிக்கிறது. சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். இதயத்தில் தசைகளை போன்றே இது வேலை செய்கிறது. இதன் மூலம் நமது தண்டுவடத்தில் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும். தினமும் 5 முறை 5 நிமிடம் தொடர்ந்து செய்தாலே நாம் வேறெந்த உடற்பயிற்சியுமே செய்ய தேவையில்லை. நம் முன்னோர்களோ வழிபாட்டின் ஒரு பகுதியாக இதை வைத்துள்ளனர். இதன் மூலம் நாம் விநாயகர் பெருமானிடம் ஆசியும் அருளும் பெறலாம். தோப்பு கரணம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பெறலாம். இதனால் நமக்கு உடல் ரீதியாக நன்மையே பெருகும். அவருக்கு வெள்ளை எருக்கு பூமாலை போட்டு வந்தால் அருகம்புல் மாலை வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் நாம் சாற்றி வந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். முதற் கடவுளான தாய் தந்தையை வலம் வந்து பலத்தை பெற்றவர். அவருக்கு எல்லா ஞானமும் முதல் கடவுளாக அவரை முதலில் தொழுதுவிட்டு நாம் செய்யும் தொழிலை ஆரம்பித்தால் நல்லதே நடக்கும். குடும்பத்தில் தொடர்ந்து சுகவீனம் ஏற்பட்டால் கணபதி ஹோமம் நடத்தி உடல்நிலை நன்றாக பெறலாம். ஒருமுறை சிவபெருமான் முப்புரங்களையும் அழிக்க புறப்பட்ட போது கணபதி மந்திரத்தை சொல்ல தவறிவிட்டார். எனவே செல்லும் வழியில் அவரது தேர் பழுதானது. பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட கணபதியை வணங்கி பிறகே எந்த செயலையும் துவங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவரே சிவபெருமான் தான்.
அவரே அந்த விதியை கடைபிடித்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டது.